நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒன்பதாவது உயிரையும் காவு கொண்டது கொரோனா. கோவிட் அச்சுறுத்தலால் கொழும்பின் பல பகுதிகள் முடங்கின. நாட்டில் பாடசாலைகளுக்கு தொடர்ந்தும் பூட்டு, சலூன்களை திறக்க அனுமதி. நிதி உதவிகள் அறிவிக்கப்பட்டாலும் கைகளுக்கு கிடைக்கவில்லை என்கிறது அரசாங்கம். நைஜீரியாவில் கட்டுப்பாடுகளை தளர்த்திய சில மணி நேரத்தில் அச்சுறுத்தலாக மாறியது கொரோனா. இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றினால் 9வது உயிரிழப்பு இன்று பதிவானது. கொழும்பு முகத்துவாரத்தை சேர்ந்த 52 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 760ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 197 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் 9வது உயிரிழப்பு இன்று பதிவானது. IDH மருத்துவமனை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதான பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இவர் கொழும்பு 15ஐ சேர்ந்தவர். நேற்று இரவு சுகவீனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை IDH-க்கு மாற்றப்பட்டுள்ளார். IDH-இல் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் உயிரிழந்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த 2வது பெண் இவராவார். குறித்த பெண் வசித்து வந்த முகத்துவாரம் தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் சுமார் 15 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் COVID-19 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 760ஆக அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் புதிதாக 10 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். 553 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள 7 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 145 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 197 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் இன காணப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 33 பேரில் 31 பேர் இலங்கை கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ඊයේ දිනේ ශ්‍රී ලංකාව තුළ සොයාගත් ආසාදිතයන් 33 දෙනාගෙන් 31 දෙනෙකුම ශ්‍රී ලංකා නාවික හමුදා වැලිසර කඳුරේ ராஜகாரி நியுத்து விரோதா ரணவிருவான் 31 දෙනෙකු. ஏனைய இருவரும் தொற்றுக்குள்ளான கடற்படை வீரர்களின் குடும்ப உறவினர்கள். இதில் ஒருவர் 13 வயதைச் சேர்ந்தவர். நேற்று இனம் காணப்பட்ட 31 கடற்படை வீரர்களும் விடுமுறையிலிருந்து முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் என்றும் இவர்களது குடும்பத்தினரும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். මේ දක්වා ශ්‍රී ලංකා නාවික හමුදා විරෝධා රණවිරුවන් 329 දෙනෙකු මේ ආකාරයෙන් ආසාදිතට ලක් වෙලා තිබෙනවා. නිරෝධායන කටයුතු නිමවීමෙන් සහ PCR පරීක්ෂණ නිමවීමෙන් අනතුරු 47 දෙනෙකු නිවෙස් බලා යැවීමට කටයුතු කරනු ලැබුවා. மேலும் இன்றைய தினம் இலங்கை கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் வெலிசரை தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்த 46 பேர் தனிமைப்படுத்தல் செயல்முறையினை நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ளனர். இவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மாதுரோயாவில் அமைந்துள்ள ராணுவத்தினரின் தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்த 119 பேர் இன்று வீடுகளுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் கொழும்பு மாளிகாவத்தை, மருதானை, பேருவளை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். ராணுவத்தின் 4 பஸ்கள் மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை முப்படையினரால் கண்காணிக்கப்பட்டு வரும் 39 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து இதுவரை 5042 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். යනුව ත්‍රිවිධ හමුදා විසින් පාලනය කරනු ලබන නිරෝධායන මධ්‍යස්ථාන 39ක් තුළ 4883 දෙනෙකු තවදුරටත් නිරෝධායන වෙමින් පවතිනවා. ராஜகிரிய பண்டாரநாயக்கபுர பகுதியில் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கோவிட் தொற்றாளராக இனம் காணப்பட்டதை அடுத்து குறித்த நபரோடு தொடர்பிருந்த 29 பேர் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு இன்று அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பண்டாரநாயக்கபுர பகுதி தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இங்கிருந்து வெளிச்செல்லவோ அல்லது உள்நுழையவோ தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று
கொலன்னாவ சாலமுள்ள பிரதேசத்திலும் கோவிட் தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டதை அடுத்து குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 26 பேர் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட வெள்ளவத்தை வேலுவனாராம வீதியில் இன்று அனைவருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வெலிசர கடற்படை முகாமிலிருந்து விடுமுறைக்காக கடந்த 21ஆம் தேதி பலாங்குடை நெல்லிவலை பிரதேசத்திற்கு வந்த ராணுவ வீரருக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி PCR பரிசோதனையின் பின்னர் கொரோனா தொற்று உறுதியானது. இந்நிலையில் குறித்த கடற்படை வீரர் வசித்த ஊரிலிருந்து 5 பேர் PCR பரிசோதனைக்காக இன்று பலாங்குடை ஆதார வைத்தியசாலைக்கு சுகாதார அதிகாரிகளினால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவது குறித்து சுகாதார தரப்புடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். நாட்டில் முதலாவது கோவிட் தொற்றாளர் இனம் காணப்பட்டதை அடுத்து பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டன. இந்நிலையில் மே மாதம் 11ஆம் தேதி பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொள்கின்ற போது மே மாதம் 11ஆம் தேதி பாடசாலைகளை திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை என கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் எப்போது திறக்கப்படும் என்பதை அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது. சுகாதாரத்துறையே பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான தினத்தை அறிய தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். විදහල්පතිවරුන් කැඳවන්නට ගුරුවරුන් කැඳවන්නට අධ්‍යාපන අමාත්‍යාංශය තීන්දුව කළා තියෙනවා කියලා. ඉසුරුපායේ තියෙන ශ්‍රී ලංකාවේ අධ්‍යාපන අමාත්‍යාංශය නම් එහෙම තීන්දුවක් කරන්නේ නැහැ. இதேவேளை ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் படிமுறைகளுக்கு ஊடாக பாடசாலைகள் திறக்கப்பட உள்ளதாக கூறப்படும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை என கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் மே மாதம் 11ஆம் தேதி முதல் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என கூறப்படும் தகவலும் போலியானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று பாடசாலை திறக்கப்படும் திகதி மற்றும் திறக்கப்படும் செயல்முறை குறித்து சுகாதார அமைச்சின் மற்றும் அரசாங்கத்தின் ஆலோசனைகள், நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டே எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் மூடப்பட்டுள்ள சலூன்கள் மற்றும் அழகுக்கலை நிலையங்களை திறக்க சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. சலூன்கள் மற்றும் அழகுக்கலை நிலையங்களில் உரிய சுகாதார பாதுகாப்புகளை மேம்படுத்த வேண்டியது உரிமையாளர்களின் பொறுப்பு என சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். 15 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள நாட்டில் உள்ள சலூன்கள் மற்றும் அழகுக்கலை நிலையங்களை மீண்டும் திறக்க சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இவ்வாறு திறக்கப்படுகின்ற சலூன்கள் மற்றும் அழகுபடுத்தல் நிலையங்களில் கட்டாயம் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. சலூன்கள் மற்றும் அழகுபடுத்தல் நிலையங்களில் அத்தியாவசிய சேவைகளை மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சலூன் சேவைகளை முறையாக முன்னெடுப்பதற்காக கடைபிடிக்க வேண்டிய அறிவுறுத்தல்களை உள்ளடக்கிய வழிகாட்டியொன்றினை சமர்ப்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் சிகை அலங்கார துறைக்கான சட்டங்களை வகுப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி தலைமையில் சிகை அலங்கார துறையை சேர்ந்த முக்கியஸ்தர்களின் பங்கு பற்றுதலுடன் நேற்றைய தினம் மாலை சுகாதார அமைச்சில் இதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்றது. අද දින රූපලාවන්‍ය ශේෂ්ත්‍රයේ සිටින ඉතාම දැවැන්ත නායක ශේෂ්ත්‍රයේ නායක නායිකාවන් සමග இந்த துறையை சார்ந்த முக்கியஸ்தர்களின் கோரிக்கைக்கு அனுமதி வழங்கிய போதிலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாடு குறித்து சிந்தித்து மிக பொறுப்புடன் சேவையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விசேடமாக சமூக இடைவெளியை முன்னெடுத்து சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து உங்கள் நிறுவனங்களுக்கு வரும் நபர்களுக்கு சேவையை வழங்குமாறு அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ආදරයෙන් ඉල්ලා හිටිනවා මේ රටේ රූපලාවන්‍ය ශේෂ්ත්‍රයේ ඉන්න සියලු දෙනාගෙන්ම ඔබට මේ අවස්ථාව ලබා දුන්නත් දෙමව්පියන් දරුවන් ඔබ ආශ්‍රය කරන අය සහෝදරයන් මේ රට ගැන හිතලා මේ ඉතාම වගකීමකින් මේ වෘත්තිය කටයුතු කරන්න කියලා. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஏனைய 21 மாவட்டங்களிலும் நாளை அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு தளர்த்தப்பட்டு இரவு 8 மணிக்கு அமுலுக்கு வரவுள்ளது.
ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏனைய 21 மாவட்டங்களிலும் இன்று போன்று நாளையும் அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு இரவு 8 மணிக்கு அமுலுக்கு வரவுள்ளது. இவ்வாறு நாளை இரவு 8 மணிக்கு அமுலாகும் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் 11ஆம் தேதியான திங்கட்கிழமை வரை எந்த தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மேல் மாகாணம் உட்பட புத்தளம் மாவட்டங்களில் உள்ள தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களை மே மாதம் 11ஆம் தேதி முதல் திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு திறக்கப்படுகின்ற நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சுகாதார வழிமுறைகளை சரியாக பேண வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் காலை 10 மணிக்கு திறக்கப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களுக்கு வரவேண்டிய ஊழியர்கள் தொகை குறித்து அந்த நிறுவன தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டும். நிறுவனங்களில் கட்டாயம் பணிக்கு வரவேண்டியவர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் வீடுகளில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் புகையிரதங்களை தொழிலுக்காக வருகின்றவர்கள் மாத்திரமே பயன்படுத்த முடியும். உணவு மற்றும் மருந்து பொருட்கள் உட்பட அத்தியாவசிய தேவைகளை கொள்வனவு செய்ய மட்டுமே பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளிவர முடியும். தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் வெளியில் செல்வதற்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பொறிமுறையானது ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள மாவட்டங்களில் மாத்திரமே நடைமுறையில் இருக்கும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற பகுதிகளில் குறித்த பொறிமுறை நடைமுறையில் இருக்காது என ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று 21 மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் அநேகமான மாவட்டங்களில் மக்களின் நடமாட்டம் மிக குறைவாகவே இருந்தன. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு சட்ட விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 46,842 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. දාගෙන කරන්නේ මේ අපි ආරක්ෂාවෙන් මේක නෙවෙයි අපි කවුරුත් ආරක්ෂා වෙනවා. ඕගොල්ලොන්ට අපි මේ කරන්නේ ඕගොල්ලොත් එක්ක අවනාපයකට නෙවෙයි. 12,152 வாகனங்களும் இதுவரை போலீஸ் பொறுப்பின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் சிக்கியுள்ள வெளிப்பிரதேசங்களைச் சேர்ந்த பொதுமக்களை தங்கள் பிரதேசங்களுக்கு அனுப்பி வைக்கும் 2வது கட்ட நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. நுகேகுட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட 15 போலீஸ் நிலையங்களில் தங்களை பதிவு செய்து கொண்ட 700க்கும் அதிகமானவர்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தங்களுடைய ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு முன்னர் உடல் வெப்பநிலை அளவிடப்பட்டதோடு கிருமி ஒழிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமையவே வெளிப்பிரதேசங்களுக்கு பொதுமக்கள் அவர்களின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருப்பார்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்தார். මේ සියලු දෙනාම ඔවුන්ගේ ගම්බිම් වලට ගියාට පසුව ඔවුන්ගේ ප්‍රදේශවලදී නැවත සොයන් නිරෝධායනයට ලක්විය යුතුයි. செய்திகள் தொடர்கின்றன. கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இலங்கைக்கு ஆஸ்திரேலியா $1.5 மில்லியன் நிதியை நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதே நேரம் இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைகளுக்கும் இலங்கை மக்களின் தேவைகளுக்கும் உதவியளிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பிற உதவிகளை வழங்கியுள்ளதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் காரியாலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய ஆய்வகங்கள் மற்றும் நோயாளிகளை நிர்வகிக்கக்கூடிய முறையை வலுப்படுத்துவதற்கான மருத்துவ உபகரணங்கள், சுகாதார பணியாளர்களுக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள், தரவுகளை சேகரிக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப உபகரணங்கள், நாட்டில் முடக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வாழும் பெண்கள் மற்றும் ஏனைய குடும்பங்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கான சுகாதார உபகரணங்களையும் ஆஸ்திரேலியா வழங்கியுள்ளது. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சுமார் 3000 குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்கவும் ஆஸ்திரேலியா முன்வந்துள்ளது. இதேவேளை சீனா, அமெரிக்கா மற்றும் உலக வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட இன்னும் பல அமைப்புகள் இலங்கைக்கு நிதி உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் குறித்த நிதி உதவிகள் குறித்தும் அதனை கையாளுகின்ற விதம் குறித்தும் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு சந்தேகங்களையும் வெளியிட்டிருந்தனர்.
இவ்வாறான ஒரு பின்னணியில் உலக வங்கி அறிவித்த 127 மில்லியன் ரூபாய் நிதி உதவி திட்டத்தில் மட்டுமே தான் கையொப்பமிட்டுள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் எஸ்.ஆர். ஆட்டிகல தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வைத்தே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். කොපමණ මුදලක් අද වෙනකොට විදේශ රටවලින් මුදල් අපට ලැබිලා තියෙනවද? ඒවා මොන මොනේ සඳහා වියදම් කරලා තියෙනවද කියන එක අපි දැනගන්න කැමතියි මේ පිළිබඳව ඔබතුමාගෙන්. මුදල් අමාත්‍යාංශයේ ලේකම්තුමා ඇවිල්ලා ඉන්නවා. මම එතුමාටම කියනවා දැන් මේකටම උත්තරයක් දෙන්න කියලා. මොකද කිව්වොත් හොඳයි මේක. බහු සම්බන්ධතා තියෙන ආයතනවලිනුත් අපි ඉල්ලීමක් කළා තිබ්බා. එකක් තමයි මේ මැයි මාසේ ඉඳන් දෙසැම්බර් මාසේ දක්වා අපිට ණය සේවාකරණයට ඇමරිකානු බිලියන 3.2ක් අවශ්‍ය වෙනවා. ඒ හින්දා අපිට පුළුවන් නම් යම්කිසි කාල සීමාවක් ණය කපා හැරීමක් නෙමෙයි ණය ඩිෆර්මන්ට් එකකට යන්න පුළුවන්ද කියලා බලන්න කියලා. මොකද අද වෙනකොට රටට ඩොලර් වශයෙන් එන ඉන්ෆ්ලෝස් තනිකරම හිඳිලා ඒ කියන්නේ ඩ්‍රයිඩ් අප්. කොවිඩ් එකට වර්ල්ඩ් බැංක් එක මේ වෙනකොට ක්‍රයිසිස් රෙස්පොන්ස් කියලා ඒ ස්කීම් එක යටතේ අපිට එකඟ වෙලා තියෙනවා ඇමරිකානු ඩොලර් මිලියන 127ක් ලබා දෙන්න. දැනට එහෙම අත්සන් කරලා තියෙන්නේ වර්ල්ඩ් බැංක් එකත් එක්ක අර ක්‍රයිසිස් රෙස්පොන්ස් කියන ස්කීම් එක යටතේ ඩොලර් මිලියන 128ක්. අද වෙනකොට තාම එහෙම මුදල් ලැබිලා නැහැ. ඒ 127ම තියෙන්නේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය සහ මේ කොවිඩ් සම්බන්ධ වියදම් පියවා ගැනීම සඳහා. දැනට ද්‍රව්‍යමය ආධාර ලැබිලා තිනවා. ඒක සෞඛ්‍ය ලේකම්තුමී දන්නවා එක එක ද්‍රව්‍ය වශයෙන් ආධාර ලැබිලා තියෙනවා. නමුත් මුදල් වශයෙන් මේ වෙනකොට මම අත්සන් කළේ අර 128යි. නමුත් ඒකේ තාම සල්ලි වශයෙන් ලැබිලා නැහැ. ඒ කියන්නේ කොහොමවත් සල්ලි හම්බ වෙලා නැහැ. කොටිම ஓய்வூதியம் முதியோர் கொடுப்பனவு மற்றும் 5000 ரூபாய் கொடுப்பனவிற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு ஓய்வூதியக்காரர்களுக்குமான ஓய்வூதிய கொடுப்பனவு இன்றும் நாளையும் வழங்கப்பட உள்ளது. இன்று முதல் மே மாதத்திற்கான ஓய்வூதியதாரர் கொடுப்பனவு உள்ளிட்ட ஏனைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஒழுங்குகளை பொருளாதார புத்தளி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி மேற்கொண்டுள்ளது. வெசாக் நோன்மதி மற்றும் வார இறுதி விடுமுறை தினம் இடம்பெறுவதனால் மே மாதத்திற்கான ஓய்வூதியத்தை இன்றும் நாளையும் செலுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மேலும் ஓய்வூதியக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் போக்குவரத்து வசதிகளை மேற்கொண்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் ஆகியோரின் வழிகாட்டலின் கீழ் கிராம உத்தியோகத்தர்கள் அடங்கலாக கிராம மட்டத்தில் அரச கடமைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளின் அமைப்புகள் முப்படை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்து அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள ஓய்வூதியக்காரர்களை வங்கிகளுக்கு அழைத்துச் செல்வதற்கும் அவர்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக மருந்தகங்களுக்கும் அழைத்துச் செல்வதற்கும் வைத்திய சிகிச்சையை மேற்கொள்வதற்காக அருகிலுள்ள மருத்துவ மற்றும் ஆயுர்வேத வைத்திய நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவு மே மாதத்திற்கு வழங்கப்படும் என ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 5000 ரூபாய் கொடுப்பனவை தற்போதைய நிலைமை கருதி மீண்டும் வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மே மாத கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாவதுடன் வெசாக் பௌர்ணமி தினத்திற்கு முன்னர் வழங்கி முடிக்கப்படும். வயோதிபர்கள், அங்கவீனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்காக மார்ச் மாதம் முதல் நபர் ஒருவருக்கு ரூபாய் 5000 வீதம் வழங்குவதற்கு ஜனாதிபதியினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி பயனாளிகள், காத்திருப்போர் பட்டியலில் உள்ளோர், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கான அரசினால் வழங்கப்படும் விசேட கொடுப்பனவான 5000 ரூபாய் இவ்வாரத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வர தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சாதித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கோவிட்-19 தாக்கத்திற்கு மத்தியிலும் தன்னம்பிக்கையுடன் அயராது உழைக்கும் ஒரு பெண்ணின் முயற்சியை பார்த்துவிட்டு வரலாம். விவசாயம் ஆண்களுக்கு உரியது என்று பலரும் நினைக்கின்றோம். இவ்வாறான ஒரு பின்னணியில் எதிர்கால பொருளாதாரத்திற்காகவும் தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காகவும் உழைக்கும் ஒரு குடும்ப பெண்ணை பற்றி இங்கு பார்க்கின்றோம். வவுனியா பாரதிபுரம் பாடசாலை வீதியில் வசிக்கும் பழனியப்பன் பிரியதர்ஷினி கோவிட் அச்சுறுத்தலுக்குள்ளும் பாதுகாப்பான முறையில் விவசாய செய்கை மற்றும் வீட்டுத் தோட்டம் என்பனவற்றினை பராமரித்து வருகின்றார். வீட்டுடன் இணைந்த 2 ஏக்கர் காணியை பயனுள்ளதாக மாற்றி அந்த வருமானத்தில் தனது குடும்ப செலவை போக்கி உழைக்கும் மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றார் இந்த பெண்.
வீட்டு தோட்டமாக மரக்கறி, பழ வகைகள், வாழைகள், கீரை வகைகள், பூவகைகள், நெல் உள்ளிட்ட தானியங்கள் என அனைத்துவித பயிர்ச்செய்கையையும் இயற்கையான பசலையை பயன்படுத்தி உற்பத்தி செய்து வருகின்றார் பிரியதர்ஷினி. தோட்டத்துடன் இணைந்ததாக ஆடு, கோழி என்பனவற்றினை வளர்ப்பதுடன் அதன் கழிவுகளையும் பசலையாக பயன்படுத்தி வருகின்றார். தற்போது COVID-19 தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை இன்னும் 3 மாதத்தில் ஈடு செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் இயற்கையான பசலைகளை பயன்படுத்தி புதிய பயிர் செய்கையில் ஈடுபட்டுள்ளார் இந்த சாதனை பெண். 2018ஆம் ஆண்டு வவுனியா வீட்டு தோட்டத்தின் வவுனியா மாவட்டத்தில் முதலிடம் பெற்று மாகாண மட்டத்தில் முதலிடம், தேசிய ரீதியில் 7வது இடத்தை பெற்றுக்கொண்டேன். அதிலிருந்து இயற்கை விவசாயமே செய்து கொண்டு வருகிறேன். பார்த்தீங்கன்னா ஊடு பயிர்கள், வாழைக்குள்ள நிறைய ஊடு பயிர்கள் வச்சிருக்கேன். இங்கால பழங்கள், தாவரங்கள், பழங்கள், அங்கே பூந்தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அரசாங்கத்தில் திட்டத்தில் ஒரு பேக்கெட் விதை 20 ரூபா படி கமநல சேவை ஊடாக தாராங்க. இப்போ அதைத்தான் நம்ம புதுசாக போட்டுக்கொண்டு வரோம். இப்போ அதோட நம் நாட்டு உற்பத்திக்கு கொள்ளு விதைச்சிருக்கிறோம், சோளம், பூசணி, இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் இருக்குது. மற்றது சணல் உற்பத்தி செஞ்சு கொண்டு வரோம். சணல் உற்பத்தி நீ எதிர்காலத்தில் நான் வயல் செய்யும்போது வயலுக்கு எனக்கு கட்டாயம் பசலை தேவை. பசலை இறக்குமதி செய்வாங்களோ தெரியல, அதனால நான் இப்போ சணல் போட்டிருக்கிறோம். இது விதைக்காக போட்டு நீ அதை என்னட்டு இப்போ 1.5 ஏக்கர் காணிக்கு நான் இப்போ சணல் அடித்து வயலும் இயற்கையான முறையிலேயே நான் செய்ய போகிறேன். கச்சான், கொள்ளு, வாழை, மிளகாய், கத்தரி, பூசணி என மீண்டும் தன்னம்பிக்கையுடன் வீட்டுத் தோட்டத்தை அழகுற செய்யும் பிரியதர்ஷினியின் முயற்சிக்கு UTVயின் வாழ்த்துக்கள். செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் வைரஸ் நோயால் தினசரி இறப்பவர்களின் எண்ணிக்கை இந்த மாத இறுதிக்குள் இரட்டிப்பாகும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் கணித்துள்ளது. கொரோனா வைரஸினால் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் ஏறக்குறைய 1,35,000 பேர் அமெரிக்கர்கள் இறந்து விடுவார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரேசிலில் உள்ள பழங்குடி தலைவர்கள் தங்கள் சமூகங்களை கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க உதவும் அவசர நிதியை அமைக்குமாறு உலக சுகாதார அமைப்பை கேட்டுக் கொண்டுள்ளனர். வாஷிங்டன் பல்கலைக்கழக சுகாதார அளவீடுகள் மற்றும் மதிப்பீட்டு நிறுவனத்தின் கணிப்புகளின்படி இறப்புகளின் மொத்த எண்ணிக்கை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் 95,092 முதல் 2,42,890 வரை நிகழும் என்று கணித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் பெரும்பகுதிகளில் கொரோனா வைரஸ் அதிகரித்து வருகிறது. ஆனால் பல மாநிலங்கள் மீண்டும் வணிகங்களை திறந்து மக்களை வேலைக்கு அழைத்துச் செல்கின்றது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,12,955 ஆகவும் பலியானவர்களின் எண்ணிக்கை 69,925 உள்ளது. நைஜீரியா கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த 5 வாரங்களுக்கு மேலாக பூட்டப்பட்ட பின்னர் அங்குள்ள அபுஜா, ஓகுன் மற்றும் லாகோஸ் மாநிலங்களில் கட்டுப்பாடுகளை தளர்த்திய சில மணி நேரங்களிலேயே கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த வாரம் ஜனாதிபதி முகமது புகாரி அறிமுகப்படுத்திய தளர்வான கட்டுப்பாடுகள் ஒரே இரவில் ஊரடங்கு உத்தரவு மற்றும் பொதுவெளியில் கட்டாய முகமூடிகள் மற்றும் அத்தியாவசியமற்ற மாநிலங்களுக்கு இடையேயான பயணங்களுக்கு தடை போன்றன விதிக்கப்பட்டன. நைஜீரியாவில் 2,802 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 93 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் உள்ள பழங்குடி தலைவர்கள் தங்கள் சமூகங்களை கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்க உதவும் அவசர நிதியை அமைக்குமாறு உலக சுகாதார அமைப்பை கேட்டுக் கொண்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் பழங்குடியினர் இடஒதுக்கீடு மற்றும் கிராமங்களில் உள்ள சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க உதவி கேட்டுள்ளனர். பிரேசிலில் 8,50,000 பழங்குடி மக்களில் பலர் போதிய சுகாதார பாதுகாப்பு இல்லாமல் அமேசான் பகுதிகளில் வாழ்கின்றனர். மேலும் சுதேச குழுக்கள் ஜனாதிபதி போல்சனாரோவின் அரசாங்கம் வைரஸை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய திட்டங்களில் இந்த சமூகங்களை சேர்க்கவில்லை என்று கூறுகின்றனர். பிரேசிலின் அமேசானாஸ் மாநில தலைநகரான மனாஸ் ஏற்கனவே 1,00,000க்கும் மேற்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட நோய் தொற்றுகள் மற்றும் கொரோனா வைரஸில் இருந்து 7,000க்கும் மேற்பட்ட இறப்புகளை கொண்ட ஒரு நாட்டின் மையமாக மாறியுள்ளது. மனாஸின் மருத்துவமனைகள் மற்றும் கல்லறைகள் வேகமாக நிரப்பப்படுகின்றன. அதன் சுகாதார முறையை சமாளிக்க முடியாமல் அருகில் வசிக்கும் பழங்குடி சமூகங்கள் ஆபத்தில் உள்ளன.
மலேசியா பெரும்பான்மையான வணிகங்களில் சுகாதார முன்னெச்சரிக்கைகள் மற்றும் சமூக தூரத்தை கட்டாயமாக்கி திறக்க அனுமதித்துள்ளது. மலேசியர்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு திரும்பியுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் கடுமையான கொரோனா வைரஸ் பூட்டுதல் தளர்த்தப்பட்டதால் பாதைகளில் வாகனங்களின் வருகையை காணக்கூடியதாக உள்ளது. மலேசியாவில் 6383 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 106 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியாவில் 40 நாள் நீடித்த நாடு தழுவிய கொரோனா வைரஸ் ஊரடங்கை தொடர்ந்து அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியதால் அங்கு கடைகள் மற்றும் சந்தைகள் திறக்கப்படுகின்றன. ஆனால் பலர் இன்னும் வேலை இல்லாமல் உள்ளனர் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகின்றனர். இந்தியாவில் 46,476 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1571 பேர் உயிரிழந்துள்ளனர். இது அதிலிருந்து. இந்தியாவில் மதுபான கடைகளுக்கு வெளியே வரிசையில் நிற்கும் மக்கள் மீது ஒருவர் மலர்களை பொழிந்து அவர்களை ஆசீர்வதித்துள்ளார். மதுபான விற்பனையிலிருந்து கிடைக்கும் பணம் வரி வருவாயின் முக்கிய ஆதாரமாக இருப்பதாக கூறி சில மாநில தலைவர்கள் மதுபான கடைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.